தாய்க்கு உரிய சிகிச்சை வழங்காததுனாலதான் இது மாதிரி பண்ணிட்டு சொல்றாங்களே சார். அவர் சொல்றது புற்றுநோய்ங்கிறது தன்மையை பொறுத்தது. ஒரு சிலர் வரும்போது அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது தான் மெடிக்கல் கீமோதெரப்பிங்கிறதுக்கே போவாங்க. ஆரம்ப காலத்தில் வந்திருந்தா ஆப்ரேஷனே பண்ணி அவங்கள சரி பண்ணியிருக்கலாம். அவர் வரும்போதே காலம் கடந்து வந்து பரவுதலோட வந்ததுனால கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கீமோதெரப்பி கொடுக்கும் போதும் அது மற்ற இடத்துக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நுரையீரல் பாதிப்பு வந்திருக்குன்னு டாக்டர் அவர் வெளிப்படையாக சொன்னது. அதை அதுக்கு மேலேயே எனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்களே தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாங்க. இது அந்த பேஷண்ட் அட்டெண்டரோட வெர்ஷனு, சரிங்களா? இது எல்லா புற்றுநோய்க்கும் 100% ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ண முடியுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. புற்றுநோயின் தன்மையை பொறுத்து, அது பரவிய தன்மையை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்குமா இல்லையாங்கிறது சொல்ல முடியும். ஆரம்ப காலத்தில் வந்தோம் அப்படின்னா புற்றுநோய்க்கு ஓரளவுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும். இவருக்கு கொடுத்தது பாலியேட்டிவ் கீமோதெரப்பி. இதுக்கு மேலே இவருக்கு எதுவுமே பண்ண முடியாது. இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் கீமோதெரப்பி கொடுத்தது.